மத்திய கிழக்கில் இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான சண்டை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த சண்டையில் இப்போது தன்னையும் இணைத்திருக்கிறது அமெரிக்கா. ஈரானின் 3 முக்கிய அணுசக்தி நிலையங்களை குறிவைத்து அமெரிக்காவும் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. அமெரிக்காவின் இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்போம் என்று இஸ்ரேலை நோக்கி ஏவுகணைகளை வீசியிருக்கிறது ஈரான். ஈரானிடம் வலுவான விமானப்படையும் இல்லை, வலுவான வான் பாதுகாப்பு கட்டமைப்பும் இல்லை. இந்த இரண்டும் இல்லாமல் தன்னிடம் இருக்கும் ஏவுகணைகளை வைத்தே இஸ்ரேலை நோக்கி தாக்குதல் நடத்துகிறது ஈரான். ஈரான் வீசும் இந்த ஏவுகணைகள் இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு கட்டமைப்பை தாண்டி இஸ்ரேலின் டெல் அவீவ் மற்றும் ஹைஃபா நகரங்களை தாக்கியிருக்கிறது. இஸ்லாமிய புரட்சிக்கு பின்பாகவே ஈரானால் தன்னுடைய விமானப்படையை வலுவாக்க முடியவில்லை. மாறாக தன்னுடைய ஏவுகணை திட்டங்களை விஸ்தரித்தது. அதில் வெற்றியும் கண்டிருக்கிறது. சக்தி வாய்ந்த ஏவுகணைகளையும் ஈரான் கொண்டிருக்கிறது. ஈரான் வைத்திருக்கும் இமாத் ஏவுகணை 1700 கிலோமீட்டர் தொலைவு சென்று எதிரியின் இலக்கை தாக்கவல்லது. 750 கிலோ எடை கொண்ட ஒரு வெடிப்பொருளை எடுத்து சென்று இதனால் தாக்குதல் நடத்த முடியும். ஈரான் வைத்திருக்கும் ஃபதா-1 ஹைப்பர்சானிக் ஏவுகணை மிக முக்கியமான ஏவுகணையாக இருக்கிறது. இந்த ஏவுகணை 1400 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் இலக்கை தாக்கவல்லது. இதனால் 450 கிலோ எடை கொண்ட ஒரு வெடிபொருளை தூக்கி சென்று தாக்குதல் நடத்த முடியும். ஈரான் வைத்திருக்கும் சாஜில் பாலிஸ்டிக் ஏவுகணையும் மிக முக்கியமான ஏவுகணையாக இருக்கிறது. 2000 கிலோமீட்டர் தொலைவு சென்று தாக்குதல் நடத்தவல்ல இந்த ஏவுகணை 750 கிலோ எடை கொண்ட வெடிபொருளை சுமந்து செல்ல வல்லது. ஈரான் வைத்திருக்கும் மற்றொரு முக்கியமான ஏவுகணை ஹைஃபர் ஏவுகணை. இந்த ஏவுகணையாலும் 2000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கும் எதிரியின் இலக்கை தாக்க முடியும். இந்த ஏவுகணையால் 1800 கிலோ எடை கொண்ட வெடிபொருளை தூக்கி செல்ல முடியும். ஈரான் வலுவான ஏவுகணைகளை கொண்டிருந்தாலும் அவற்றால் இஸ்ரேலை முழுவதுமாக தாக்கிவிட முடியாது. இஸ்ரேல் வைத்திருக்கும் வலுவான வான் பாதுகாப்பு கட்டமைப்புகள் இவற்றை நடுவானிலேயே சிதறடிக்கும் காட்சிகளையும் நாம் காண முடிகிறது. அப்படி இஸ்ரேல் வைத்திருக்கும் வான் பாதுகாப்பு கட்டமைப்புகளில் மிக முக்கிய இடம் பிடிக்கிறது அயன் டோம். 70 கிலோமீட்டர் சுற்றளவில் எதிரியின் விமானமோ எதிரியின் ஏவுகணையோ வந்தால் வானிலையே அடித்து அழிக்க வல்லது. இதற்கு அடுத்தபடியாக இஸ்ரேல் வைத்திருக்கும் டேவிட் ஸ்விங் வான் பாதுகாப்பு கட்டமைப்பு. இதனால் 300 கிலோமீட்டர் தொலைவுக்குள் எதிரியின் ஏவுகணைகள் மற்றும் விமானப்படை விமானங்களை தாக்க முடியும். இஸ்ரேல் வைத்திருக்கும் மற்றொரு முக்கியமான வான் பாதுகாப்பு கட்டமைப்பு ஏரோ 3. இதனால் 2400 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் எதிரியின் இலக்கையும் அழிக்க முடியும். குறிப்பாக ஈரான் வீசும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை அழிப்பதில் இந்த வான் பாதுகாப்பு கட்டமைப்பு மிக முக்கிய இடத்தை பிடித்திருக்கிறது. இதுபோக இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா வைத்திருக்கும் அதிநவீன போர் விமானங்கள் மற்றும் போர் கப்பல்களும் இஸ்ரேலை நோக்கி வரும் ஏவுகணைகளை வானிலேயே அளிக்கிறது. இஸ்ரேலின் இந்த வலுவான வான் பாதுகாப்பு கட்டமைப்பை தாண்டியும் தாக்குதல் நடத்தும் சில யுக்திகளை கையாளுகிறது ஈரான். அதாவது இஸ்ரேலை நோக்கி அதிகமான ஏவுகணைகளை ஒரே நேரத்தில் வீசுவது. அப்படி வீசும்போது அதன் வான் பாதுகாப்பு கட்டமைப்பை தாண்டி சில ஏவுகணைகள் இஸ்ரேலை தாக்குகிறது. ஈரான் வீசும் ஏவுகணைகள் எவ்வளவு சக்தி வாய்ந்தவை என்பதை நம்மால் இஸ்ரேலில் காண முடியும். ஈரானிடம் இதுபோல் 20,000க்கும் அதிகமான ஏவுகணைகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஈரான் நிலத்துக்கு அடியில் பெரும் ஏவுகணை சிட்டியே கொண்டிருக்கிறது. அங்கு இதற்கு அதிகமான ஏவுகணைகள் இருக்கலாம் என்றே சொல்லப்படுகிறது.
ஈரான் வலுவான ஏவுகணைகளை கொண்டிருந்தாலும் இதை கொண்டு அமெரிக்காவை தாக்க முடியுமா என்று கேட்டால் முடியாது என்பதே பதிலாக வருகிறது. அதாவது ஈரான் வைத்திருக்கும் ஏவுகணைகளை கொண்டு மத்திய கிழக்கில் இருக்கும் அமெரிக்க தளங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தலாம். மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் விமானப்படை தளம் மற்றும் கடற்படை தளங்கள் நிறைந்திருக்கிறது. அதனை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தலாம். அப்படி தாக்குதல் நடத்தினால் ஈரான் பெரும் விளைவுகளை சந்திக்க நேரிடும். ஈரானை பொறுத்தவரையில் போரை தவிர்ப்பதற்கே முயற்சித்து வருகிறது. இந்த சூழலில் ஈரான் வசம் 3 ஆப்ஷன்கள் இருப்பதாக சொல்கிறார்கள் சர்வதேச பாதுகாப்பு வல்லுநர்கள். அதாவது போரை நிறுத்துவது அல்லது போருக்கு செல்லுவது, இதை தாண்டி போரை ஒத்தி போடுவது, அதாவது நீண்ட திட்டமிடுதலுக்கு பிறகு இந்த போரை தொடங்குவது என்று ஈரான் முடிவெடுக்கலாம். இதில் எந்த முடிவை ஈரான் எடுக்கும் என்பதை பொறுத்திருந்து காணலாம்.